சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ரெட்டுங்க, ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். சிவப்பு கலர் புடவை, மேட்சிங்கா ஜாக்கெட்டு, தேவதை மாதிரி இருப்பாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு என்ன நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்க இந்த ஒரு சாங்கை வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து Alekmaster ஆப் தேவைப்படுது. ஸோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி உங்களோட Alekmaster ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். வெறும் சாங்ஸ் புக் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இமேஜஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஈஸியான ஸ்டெப்னால தான் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இமேஜஸில் எப்படி வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த இமேஜஸில் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்க்கு எப்படி வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ வந்து வீடியோக்கு பேக் வந்துக்குங்க. ஸோ பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்டா வந்து கிளிக் பண்ணி காஃபி எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணி அப்படி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட்மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்குங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இமேஜ் இருக்குது, அந்த இமேஜுக்கு இதே எஃபெக்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. வேறு எந்த எஃபெக்ட்டில் இருந்தால் ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா அவங்களோட இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ நான் உங்களோட இமேஜ் வச்சு இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெச்டி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனல்லையான்னு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லா இமேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் விழுகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட பீட்மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட் வந்துட்டு திரும்ப அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ண போதும். ஸோ அந்த கலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கலர் எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு பற்றி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.